இந்த கண்கள் மூடிய நிலையில் இருக்கும் புத்தர் சிலையை ஒரு நிமிடம் பாருங்கள். எவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தியான நிலையில் இருக்கிறது. இதுபோலத்தான் உங்கள் வாழ்வில் என்றுமே நீங்கள் எந்த ஒரு கஷ்டங்கள் வரும்பொழுதும், பிறர் உங்களை அவமானப்படுத்தும் பொழுதும், பிறர் உங்களை கேலி செய்யும் பொழுதும், எந்த விதத்திலும் நீங்கள் உங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாமல் எந்த நிலையிலும் உங்கள் மனநிலையை சமநிலையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் சந்தோஷம், செல்வம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் ஏன் பிறர் கூறும் குற்ற வார்த்தைகளுக்கு செவிசாய்த்து உங்களுடைய நிம்மதியை கெடுத்துக்கொள்ள வேண்டும்? உங்களுக்கான வெற்றி தொலைதூரத்தில் இல்லை, அது உங்கள் அருகிலேயே இருக்கிறது. உங்களுக்கு நாளைக்கே மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரப்போகிறது. என்றென்றும் வெற்றி ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு கொண்டே இருங்கள். உங்களுடைய பாதையில் நேராக சென்று கொண்டே இருங்கள். உங்களுடைய வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் உங்களை தேடி வரப்போகிறது. கண்கள் மூடிய நிலையில் இருக்கும் புத்தர் என்றென்றும் எந்த சூழ்நிலையும் தன்னுடைய மனநிலையை சமநிலையாக வைத்துக் கொண்டதால் தான் புத்தர் என போற்றப்படுகிறார். நீங்களே உங்கள் சந்தோஷத்துக்கு காரணம், நீங்களே உங்களது வெற்றிக்கு காரணம், நீங்களே உங்களது உயர்ந்த செல்வத்திற்கும் உயர்ந்த நிலைக்கும் உங்களது முன்னேற்றத்திற்கும் காரணம். நீங்கள் ஏன் பிறரின் பேச்சுக்கு செவி சாய்க்க வேண்டும்? உங்களுடைய மனதை கெடுத்துக் கொள்ள வேண்டும்? சந்தோஷமாக இருங்கள். உங்களை விட இந்த உலகில் உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கு நிகர் நீங்களே. இந்த உலகம் உங்களுக்கானது. என்றென்றும் வெற்றி உங்களுக்கே.